இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு வித்தியாசமான குணத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது மக்கள் இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறதுல ஃபோக்கஸ்டா இருக்கிறத விட மற்றவர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கறதுல ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் போய் ஏதாவது வேடிக்கை பார்த்தா எல்லாரும் போய் வேடிக்கை பார்க்கறது, ஏதாவது ஒருத்தர் ஒன்று செஞ்சாருன்னா உடனே எல்லாரும் ஒன்னே குரூப்பா ஓடி போய் அங்க போறது. இது அவங்க பல நேரங்கள்ல அந்த குரூப்ல ஓடுறவங்க அங்க ஆக்சுவலா என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, இல்லை எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கூட புரியாமல் கூட பல நேரங்கள்ல அவங்க போறதை நான் என்னால பார்க்க முடியுது. அப்போ முதல்ல நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டுமே நாம சக்சஸை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ நம்ம ஒரு சக்சஸை நோக்கி நகரணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மைண்ட் செட் பாசிட்டிவான மைண்ட் செட்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்காது. அப்படி இருந்தா பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு அவங்கள மட்டுமே வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில முடியும் போது பாத்தீங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டி இருந்திருக்குமோ அதை செய்யாமல் ஒரு ஃபெயிலியராக மாறி இருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இதுல நான் கூட படித்த ஒரு கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நபர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு விமானத்துல பயணப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அவர் வீட்டுல இருந்து புறப்பட்டு விமான நிலையத்தை அடைஞ்சிடுறாரு. விமான நிலையத்தை அடைஞ்ச பிறகு அங்க போன பிறகு அவருடைய ஃபிளைட் ஒரு 1 hour லேட் அப்படின்னு அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. 1 hour லேட்னே அவர் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா அங்கேயும் இங்கேயும் அடி போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற கடைகள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது சடனா அவருடைய கண்ணில் ஒரு எடை மெஷின் படுது. நீங்க கூட பல நேரங்கள்ல மேபி ஒரு 70s 80s கிட்ஸ் எல்லாம் இருந்தா ரொம்ப அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கும். அது நம்மளுடைய வெயிட் என்ன பிளஸ் இன்றைய அதிர்ஷ்டம் பலன் என்ன அப்படின்னு நம்மளுடைய இன்றைய அதிர்ஷ்டத்தை பத்தி ஒரு விஷயத்தை பேசும். அது ஒரு சின்ன கார்டு மாதிரி வரும். அந்த மெஷினை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஆர்வம், தன்னுடைய எடை என்ன, அந்த இன்றைய அதிர்ஷ்டம் என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா போய் அந்த எடை மிஷின்ல போய் ஏறி நின்று அவர் 1 ரூபாய் காயின் ஒன்று போடுறாரு. போட்ட உடனே ஒரு கார்டு வெளியே வருது. வெளியே வந்தோடனே அதுல பாக்குறாரு உங்களுடைய எடை 65 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பின்னாடி அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்க, அதுல நீங்க சென்னையில இருந்து டில்லிக்கு பயணப்பட போறீங்க, உங்களுடைய விமானம் ஒரு மணி நேரம் தாமதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதுல ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஆளுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியல, ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். என்னோட எடை கரெக்ட் ஏதோ சொல்லிடுச்சு, நான் சென்னையில இருந்து டெல்லிக்கு போறேன் அப்படிங்கிறது எப்படி தெரியும் இந்த மிஷினுக்கு? இப்ப நான் இந்த மிஷின் ஃபேக், யாரோ ஒருத்தர் என்ன வாட்ச் பண்ணி என்னுடைய டீடைல்ஸ் இதுல கரெக்டா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது. டவுட் வர்றது எல்லாருக்குமே இருக்கே தானே, அவருக்கு ஒரு டவுட் வருது. உடனே என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் சென்று மிஷினை விட்டு இறங்கி போயிட்டு அப்படி கொஞ்ச நேரம் சென்று மறுபடியும் மறுபடியும் ஒரு ரூபாய் காயினை போடுறாரு. அந்த மிஷினை மறுபடியும் டெஸ்ட் பண்றாரு. அப்பவும் அந்த மிஷின் சொல்லுது 65 கிலோ உங்களுடைய எடை, நீங்க இப்பவும் சென்னையில இருந்து டெல்லிக்கு பயணப்பட போறீங்க, உங்க ஃபிளைட்டுக்கு இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இல்ல, கண்டிப்பா யாரோ என்ன வாட்ச் பண்றாங்க, எனக்கு 100% ஷுவரா தெரியுது அப்படின்னுட்டு இவர் என்ன பண்றாரு, அங்க எங்க போயிட்டு ஹோட்டல் உள்ளலாம் போயிட்டு கொஞ்ச நேரம் சுத்தி நின்றுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றாரு. வந்துட்டு மறுபடியும் ஒரு ரூபாய் காயினை அந்த மிஷின்ல இன்சர்ட் பண்றாரு. அப்போ மறுபடியும் அந்த மிஷின் அப்படி அதே சேம் ரிப்ளை கொடுக்குது. ஓகே, ஸ்டில் நீங்க 65 கிலோ தான், இப்போவும் நீங்க சென்னையிலேருந்து தில்லிக்கு தான் பயணப்பட போறீங்க, இன்னும் ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய விமானத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு மெசேஜ் வருது. இவரு ஆர்வம் மிகுதியில் என்னமோ நடக்குது, சம்படி இஸ் வாட்சிங் மீ, இதை இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நான் விட போறதே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நேரா அவருடைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூம், ரிட்டையரிங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க விமான நிலையங்கள்ல, அந்த ரிட்டையரிங் ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய கம்ப்ளீட் அவுட்ஃபிட் அட்டாச் எல்லாம் மாற்றி ஆள் அடையாளம் தெரியும் மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு அப்படி இப்படி வந்துட்டு நேராக மறுபடியும் அந்த மிஷினில் போய் ஏறி நின்றுட்டு மறுபடியும் ஒரு ரூபாய் காயினம் போடுறாரு. அப்படி போடும்போது மறுபடியும் அதுலேருந்து ஒரு கார்டு வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னால், இப்போவும் உங்களுடைய எடை 65 கிலோ தான், நீங்கள் சென்னையிலேருந்து தில்லிக்காக விமானத்து பயணத்தில் பயணிக்க இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் விமானம் இப்போதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி புறப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் தான் அவர் பார்க்குறாரு, அவரு தன்னுடைய எதுக்காக வந்தமோ அதை விட்டுட்டு இதுல கவனத்தை செலுத்துறதுனால தன்னுடைய விமானத்தையும் தவற விட்டு விட்டார். அதன் மூலமாக அவருடைய ஒரு பிசினஸ் ட்ரிப் அப்படிங்கிறது கேன்சல் ஆகியிருந்தது. அதன் பிறகு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி அவர் போக வேண்டியதாயிடுத்து. அடுத்த ஃபிளைட்டுக்கு இன்னும் ஒரு 1 or 2 hours வந்துச்சு. சரி, நம்ம கதையை இங்கே நிப்பாட்டிக்கும். அப்ப நம்மளுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன விஷயத்துக்காக
ஒரு வேலையை செய்கிறோமோ அதில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதை தவிர்த்து நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம மூக்க நுழைச்சிக்கிட்டு அது என்ன ஏன் அப்படின்லாம் தேவையில்லாமல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தோம் என்றால் நாம எதுல ஃபோக்கஸ்டா இருக்கணுமோ அது தவறி போய் நம்முடைய நோக்கத்தையும் அது அடைவிடாமல் செய்துவிடும் அப்படிங்கறத நம்மளோட மெசேஜ். அதனால நாமும் இனிமே நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நம்மளுடைய கோல் என்ன, நம்மளோட லைஃப்ல நம்ம என்ன எய்ம் வச்சிருக்கோம், அதை அடையிறதுக்கு நம்ம எப்படி ஃபோக்கஸ்டா இருக்கணும், அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி என்பது நிச்சயம். தேங்க்யூ.